ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். கடலூரில் 7 வயது மகனை கழுத்தறுத்து கொன்ற தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலூரில் 7 வயது மகனை கழுத்தறுத்து கொன்ற தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் விவேக்குமார் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் விவேக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கடலூர்ல 7 வயது மகனை கழுத்தறுத்து கொண்டு தந்தை தூக்கிட்டு தற்கொலை சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே வடக்குற்று அண்ணா கமர்ச்சியர் இவருக்கு திருமணமாகி யஷ்வந்த் ராஜ் உள்ளார். இவரோட மனைவி பார்த்தீங்கன்னா கடந்த 2020ஆம் ஆண்டே உயிரிழந்திருக்கிறது ஒரு தகவல். இதனை அடுத்து ஸ்டீஃபன் ராஜ் தனது மகனை யஷ்வந்த் ராஜுடன் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில இன்று அதிகாலை ஸ்டீஃபன் ராஜ் வீட்டில் தூக்கிட்டு இருந்து கிடப்பதாக போலீஸ் ரிப்போர்ட் கிடைக்கிறது. தகவலின் பேர்ல அங்கு விரைந்து சென்ற போலீசார் வீட்டில் சோதனை செய்த போது அங்கே ஸ்டீஃபன் ராஜ் தூக்கிட்ட நிலையிலும் அதே போல அவரது மகன் 7 வயது மகன் யஷ்வந்த் ராஜ் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு பார்த்து நடிச்சார். மேலும் இது குறித்து இருவரின் உடல்களையும் கைப்பற்றிய போலீசார் தற்போது இருவரின் உடல்களையும் கொடுத்து அதுக்கான விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. மேலும் மனைவி இல்லாத காரணத்தினால் குழந்தை வளர்ப்பதில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்ததாகவும் இதனால அவர் குழந்தையை கொலை செய்து தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற ஒரு முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தற்போது அதுக்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேக்குமார்.